நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உன்னை விதைச்சிட்டீங்க, அது முளைச்சிடும். ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சு ஒரு பேச்சுக்கு இன்னொரு உருவமாக வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. எனக்கு ஜெயலலிதா இன்னொரு உருவமாக வந்து விஜய் சார் மூலமாக என்னை காப்பாற்றிட்டேன். ஜெயலலிதா அம்மா கூட ஒரு 2000 தடவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 500,000 தடவைக்கு மேலே நான் சாப்பிட்ருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க் அவங்களோட பண்ணியிருக்கேன். அரசியல் ரீதியான பல டிஸ்கஷன் நான் அவங்களோட பண்ணியிருக்கேன். லாபிஸ்ட் மாதிரியா சார்? விஜய் வந்து ஜோதிடத்தை நம்புறாரு. ஆனால் அதுக்காக அதையெல்லாம் மெனக்கெட்டுட்டு இருக்கிறது இல்லை. கரப்ஷன் ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய மாவட்ட செயலாளர்கள் சில ஒன்றிய நகர கீழமை பொறுப்புகளுக்கு ஒரு கணிசமான தொகையை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு தான் அந்த பொறுப்புகளே வந்து நியமனத்தில் அப்படி ஏதாச்சும் நடந்து குற்றச்சாட்டு அப்படி ஏதாச்சும் நடந்திருந்ததுன்னா அரசாங்கம் வந்த பிறகு கடுமையாக அவங்கள தண்டிக்கப்படுவாங்க. சார் கட்சியில சார் சொல்றேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரிக்கி ராதன் பண்டி வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. கடந்த முறை சந்திப்பின் போது விஜய் சார் அவருடைய பர்சனல் ஜோதிடர். ஆமாம். ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர். ஆமாம். சொல்லுங்க சார், இந்த டிரான்சிஷன் எப்படி சாத்தியம்? அதாவது ரொம்ப நாளாக அவரோட ட்ராவல் ஆகிறேன் சார். எனக்கு ரொம்ப தெரியும். ஒரு அன்பான அறிவுள்ள சார் வந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த உறவு அப்படி ட்ராவல் ஆகும் பொழுது ஒரு கட்டத்தில் நாம் கிரவுண்டில் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்போ யார் வேண்டுமானாலும் உள்ளே வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த 2026 எலெக்ஷனுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நான் 1980 இந்த பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப கவனிச்சுட்ருக்கேன். ஜெயலலிதா அம்மா கூட ஒரு 2000 தடவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 500,000 தடவைக்கு மேலே நான் சாப்பிட்ருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க் அவங்களோட பண்ணியிருக்கேன். அரசியல் ரீதியான பல டிஸ்கஷன் நான் அவங்களோட பண்ணியிருக்கேன். லாபிஸ்ட் மாதிரியா சார்? லாபிஸ்ட்னு அர்த்தம் இல்லை. இந்த முடிவு எப்படி எடுக்கலாம், இதை எப்படி நம்ம கவுண்ட்ரு பண்ணலாம், இந்த மனிதர் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இது மாதிரி பல விஷயங்கள் அம்மா என்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்க. அதாவது ஜெயலலிதா இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன அறிவு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அறிவை அவங்க பயன்படுத்திவாங்க. நாட் அட் ஆல் ஜோதிடம். வெற்றிவேல் ஒன்லி நாட் அட் ஆல் ஒன்லி அஸ்ட்ராலஜர். வெல் ட்ரெயின்டு ஒரு தமிழன் சொல்லலாம், இந்தியன் சொல்லலாம். நானும் அருமையான தமிழன், அருமையான இந்தியன், டெல்லியில் வாழ்கிறேன், அதனால் இந்தியன் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். டீ கடையில் சாப்பிட்றோம், ரெகுலர் ட்ரெயினில் போகிறேன், ரெகுலர் ஃப்ளைட்டில் போகிறேன், ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க அதுக்கு போய் அம்மாடி சத்துவேன். ஸோ எனக்கு அழகாக தெரிஞ்சிச்சு சோசியல் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆட்சி மாறுற மாதிரி வெளியில் ஜனங்க பேசிக்கிறாங்களா, அல்லது நம்ம தான் 2006 திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோமா, இது மாதிரி பல விஷயங்கள். 2004 நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, எல்லா டூர்லேயும் அம்மாவோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா டூரும் நானும் செங்கோட்டையன் சார் தான் போட்டிருப்போம் மேக்ஸிமம் டூர். ஆனால் அப்போ நீங்கள் யாரும் நீங்கள் லைவ்ல இல்லை. அதுதான் விஜய் சார் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், இல்லை நீங்கள் வெளியில் வாங்க, எக்ஸலண்ட்டாக பேசுகிறீங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குது, கோ ஹெட் டாக் டு த சொசைட்டி அப்படின்னு இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்து நீங்கள் வெளியில் பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சார் என்னை அனுப்புகிறார். ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஆமாம். ஜோசியக்காரரை போய் கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. சரி, அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சைக்காலஜிஸ்ட்டு நீங்கள் மனதத்துவ ரீதியாக ஒரு நெக்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர் உட்கார வைங்க, சைக்காலஜிக்கல் டாக்டர். ஐ எம் ரெடி. எந்த டாக்டரோட வேணாலும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சைக்காலஜிஸ்டோட நீ உட்கார வைங்க. நான் என்னுடைய அறிவை அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணிடுவேன். இன்றைக்கி 1,00,000 மடங்கு மனத்தெளிவுள்ளவன் நான். 1,00,000 மடங்கு என் மனது கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்கேன். 1,00,000 மடங்கு என்கிட்ட ஒரு அக்யூரசி இருக்குது. என் பார்வையில் ஒரு சின்ன அசைவும் தப்பாது. இது ஜோதிடத்தெல்லாம் தாண்டினா ஒரு அறிவு, பகுத்தறிவு. இது பெரியார்கிட்டருந்து வந்திருக்கு, நெப்போலியன் ஹில்லிட்டு வந்திருக்கு, திருவள்ளுவர்கிட்டருந்து வந்திருக்கு, ரூமிகிட்டருந்து வந்திருக்கு. ஒன்லி நாட் ஆல் அஸ்ட்ராலஜர். அப்படி தான் அஸ்ட்ராலஜர்னிங்கன்னா இளங்கோவடிகள் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லி நெடுஞ்சேரலாதன்ட்டு ஒரு ஜோசியார் சொல்கிறார். அப்போ இளங்கோவடிகள் வந்து துறவியாக போயிடறாரு. தன்னுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் வந்து ராஜா ஆகணுங்கிறதுக்காக. சேரன் செங்குட்டுவன் ராஜா ஆகிறார். ராஜா ஆகிட்டுங்க கண்ணைக்கு சிலை எடுக்கிறதுக்காக, கல் எடுக்கிறதுக்காக இமயமலைக்கு போகிறார். எடுத்துகிட்டு வந்து கங்கையில் அந்த கல்லை குளிப்பாட்டி எடுத்து வந்து செதுக்கி கண்ணைக்கு கோவில் எடுத்தார். அப்போ ட்ராவல் பண்ண மொத்தம் 4 பேர்த்தில், அவரோட பர்மனெண்ட்டாக ட்ராவல் பண்ண 4 பேர்த்தில் அதே ஜோதிடரும் ஒருத்தர் அல்லது வேறு யாரோ ஜோதிடர். ஸோ ராஜாக்கள் காலகட்டத்தில் இது இருந்திருக்கு. அதே ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. நான் விஜய் சார்ட்ட பழகிறது ஜோதிடனா மட்டும் அல்ல, 1% அஸ்ட்ராலஜர். ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கும் அவருக்கும் முடியான அந்த உறவு மன ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியானது. அஸ்ட்ராலஜருங்கிறது ஒன்லி 1%. எவ்வளோ வருஷம் ட்ராவல் சார் விஜய் சார் கூட? மோர் தென் 5-6 இயர்ஸ் தினசரி வாழ்க்கையில் நான் அவரோட இருக்கேன். அற்புதமான மனிதர், மேதை, அறிவாளி, புத்திசாலி, தெளிவானவர், தைரியமானவர்.
நீங்கள் அவரை உரசாமல் போயிடுறது நல்லது. சார் இது ஒரு மாதிரி பயமுறுத்துறீங்க. இல்லை அவரை வந்து என்னமோ பயமுறுத்திடலாம், அவர் கூட இருக்கிறவங்க தூக்கிக்குள்ளே போட்டால் எல்லாம் ஜெயிச்சிடலாம், வேறு ஏதாச்சும் ஒன்றை கிரியேட் பண்ணி உடைச்சிடலாம் அப்படின்னுலாம் யாராச்சும் நினச்சாங்கன்னா, அதற்கு பதிலாக என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, தயவுசெய்து நல்லா பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், ஜனங்களுக்கு நல்லதை எடுத்துகிட்டு போங்க, நல்ல ஸ்கீம்ஸ் கொடுங்க. ஊழல் இல்லாத ஆட்சி நீங்கள் கொடுத்துருக்கணும். இத்தனை ஊழலை பண்ணிவிட்டு இத்தனை தப்பை பண்ணி போட்டு நீங்கள் போட்டிக்கு வரவனை கையை முறிச்சு உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் அல்லது ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, 10 பேர் ஓடி ஜெயிக்கணும்னா 9 பேர்த்த அளவு பண்ணுங்க ஓடுறதுக்கு. அவனை காலை வரதுக்கு ட்ரை பண்ணுறது, அவனை வேறு ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, இதையும் பண்ணுறீங்க. அறிவுள்ளவன் செய்ய மாட்டான், நல்லவன் செய்ய மாட்டான். அப்போ அது இந்த சமூகத்தில் நடக்குது ஜென்ரலி. நான் அந்த இடத்துல அறிவுள்ளவனாக நல்லவனாக சாரோட இருக்கேன், தைரியசாலி. நான் இந்த ரூமில் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா நான் ஜென்ரலாக அதை உட்காந்து அதை எப்படி பிடிக்கலான்னு யோசிப்பேன். நானும் பாம்பாட்டி மகன் இல்லை, பாம்பை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு 2010 ஒருத்தர் சொன்னேன், நீங்கள் கயிறுன்னு நினச்சிட்டு பாம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னு. இந்த அரசியல்வாதிகள் மிரட்டலுக்கு பயப்படாத ஒரு கேரக்டர் சாருங்க. அதில் துக்குளியுண்டு என்கிட்ட இருக்குது. அதனால அரசியல் வந்தார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க, இப்போது அதே போல் நீங்கள் இணைந்த போய் நிறைய பேர் இணைஞ்சாங்க. தாவேக்காவில் இணைந்து பதவி கொடுக்குறதுலாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பிஜேபி பின்புலம் கொண்டவங்களாம் இருக்காங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க, உங்களுக்கு வந்து அத்வானி அவர்களுடன் நெருங்கிய பழக்கம் இருக்குது, அதே போல் ஜெயலலிதா அவங்க கூடயும் நான் வந்து நெருங்கி பழகிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது அவங்களுக்கு. கடந்த காலங்களில் ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோ இல்லை பிஜேபி பேக்ரவுண்டோ பின்புலம் உள்ளவங்களுக்கு தான் வந்து தாவேக்காவில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இது ஒரு ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு திமுக கலைப்புற மாதிரி உங்களுக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, மைத்திரேயன் எதுக்கு கூட சேர்த்துக்கிட்டாங்க? மைத்திரேயன் சீரியஸ் ஆர்எஸ்எஸ் கேடர், அவர் எதுக்கு கூட சேர்த்துக்கிட்டாங்க? இன்றைக்கி இவங்க எவ்வளோ பிஜேபியோட க்ளோஸாக இருக்கான்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நான் டெல்லியில் வாழ்கிறேன். இவங்க எவ்வளவு தரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிஜேபியோட வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். திமுக, ஆமாம், திமுக ரொம்ப அழகாக ஒரு பிஜேபியோட ஒரு அலைன்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லவே கூடாது. கமல்ஹாசன் சொன்னாங்க கைது படலங்கள்லாம் என்ன நடந்துருச்சு? ஒன்றும் வேண்டாம். அதிமுக மேலே திமுக நடவடிக்கை எடுத்து 2 பேர்த்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுதா? இவங்க இவ்வளோ தவறு பண்ணாங்களே திமுக மேலே, அண்ணா இந்த இடி ரெய்டு அந்த ரெய்டு ஏதாச்சும் ஒரு கேஸ் முடிவுக்கு வந்திருக்கா? செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார் வந்து 2.5 வருஷம் காணாமல் போயிட்டார், தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா? இடி கேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணிச்சா? நான் விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிறேன், நான் திட்டுற மாதிரி திட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிட்டு உள்ளே போய் கை குலுக்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒரு பொது மனிதன் எல்லாத்திலையும் பழகிறோம். நான் ஜெயலலிதாவோட பழகிறேன். ஜெயலலிதா ஆர்எஸ்எஸ் இல்லை, தமிழ்நாட்டை வந்து உயிர் நாடிகளில் காப்பாற்றினவங்க. உதாரணத்துக்கு அவங்க தண்ணியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, காவிரி வாட்டரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த தீர்ப்பை அவங்க காப்பாற்றிட்டு வந்திருக்காதோன்னு எனக்கு நீண்ட நாள் நம்பிக்கை. அவங்க மொழியில் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை, அதே மாதிரி நீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணல. எந்த தமிழினத்தினுடைய கொள்கையிலையும் விட்டு தராத ஒரு ஜெயலலிதானுடைய வாரிசு நான் சொல்லலாம். அந்த அம்மா எழுதி வச்ச உயில் மறைக்கப்பட்டுருச்சுங்க. எனக்கு தெரியும் அவங்க உயில் எழுதுனாங்க, அந்த உயிலை என் பேர் இருந்திருக்கும். அவ்வளோ பழகியிருக்கு அந்த அம்மா கூட. சொத்தெல்லாம் எழுதி வச்சுக்க மாட்டாங்க, என்னை ஞாபகப்படுத்தியிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருந்தாங்கன்னா என்னோட இன்வால்மெண்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. லக்கிலி உன்னை விதைச்சா ஒன்று முளைக்கும் பிரபு, சைக்காலஜி உன்னை விதைச்சிட்டீங்க, அது முளைச்சிடும். ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு இன்னொரு உருவமாக வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. எனக்கு ஜெயலலிதா இன்னொரு உருவமாக வந்து விஜய் சார் மூலமாக என்னை காப்பாற்றிட்டான். நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறேன். அதுக்காக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் என்ன? ஆர்எஸ்எஸ் பின்புலம், இவர் பிறப்பாளர் கிறிஸ்டியன், இவர் வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. இன்றைக்கி ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நாங்கள் பேசி ஆகணும். நாங்கள் மோடி சார் எடுத்து பேசி, அமித்ஷா எடுத்து பேசி, எங்களுக்கு எங்கே நாங்கள் ஓட் பேங்க் எப்படி ரைஸ் பண்ண முடியும்? அப்படி இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்களா சார்? பண்ணிட்டு போகிறாங்க, பிஜேபி இருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சி தான் நீங்கள் கவுண்டர் பண்ணி ஆகணும். ஆளுங்கட்சி கவுண்டர் பண்ணி ஆளுங்கட்சியில் ஏகப்பட்ட கெட்ட பேர் தேடி வச்சுருக்காங்க. அதைத்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும். இப்போது அதைத்தான் நாங்கள் செஞ்சாலும் இந்த ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது லேட்டஸ்ட்டாக உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும். 2021 வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறது இன்றைக்கி ஜனங்களுக்கு சொல்கிறதுனால எந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அவர் தவறே செஞ்சிருந்தாலும் அதை போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒன்று. அதே மாதிரி பிஜேபி பற்றி நான் தப்பாக நாங்கள் பேசி அவங்க அந்த கெட்டவங்க இந்த கெட்டவங்கன்னு பேசி நாங்கள் இங்கே ஓட் பேங்க் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இல்லை. எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணணும். எதனால் இந்த ஆர்எஸ்எஸ் சாயத்தங்களை பூசுகிறீங்க? கமல்ஹாசனை பூசிட்டு அவரே கூட சேர்த்துட்டீங்க. இப்போ வந்து மைத்திரியன் முழுசாக குளிப்பாட்டிட்டீங்களா? திராவிட கலா இதுக்கு மாறிட்டாரா? எஸ்வி சேகர் கம்ப்ளீட்டாகவே ஆர்எஸ்எஸ் பிராண்ட்லேருந்து வந்துட்டாரா? கம்ப்ளீட்டாகவே உங்களை மாறிட்டாரா? இதே கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி முன்வைக்கிறீங்க? இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்களா, திமுக வந்து மைத்திரியன் போய் சேர்ந்தோடனே அவரை முழுசாக குளிப்பாட்டிங்களா? அதே போல் அதிமுகவிலிருந்து நிறைய முன்னாள் நிர்வாகிகளை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. சரி இருக்கட்டும், திமுகவிலிருந்து இன்னொரு வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வரட்டுமே. பிஜேபி தாவேக்கல சேர்ந்த உடனே குளிப்பாட்டிடுவீங்களா? என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மாற்றா
யாருமே இல்ல, நான் வந்து மாற்றா செம ஃப்ரெஷ்ஷா கேள்வி. வர போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வரும்போது நீங்க மறுபடியும் வந்து அங்கிருந்து ஆள் பிடிச்சிட்டு அழகா சொல்லிட்டீங்களா பதிலு? வந்து தாவேக்கால சேர்ந்த உடனே நீங்க ஒரு நேர்மையான ஆட்சி அழகா அழகா பியூட்டிஃபுல்லா எப்படி ஒரு நேர்மையான ஆட்சியை எவ்வளோ அழகா கொடுக்கணும்னு சாருக்கு தெரியும். ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கவர்மெண்ட்டை 90 நாள் எஸ்டபிளைஸ் பண்ணிடுவார். ஊழலற்ற ஆட்சியை அதுக்கான கம்ப்ளீட் பேட்டர்ன் பிளான் வச்சிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி 90 நாளா சாத்தியம். 90 நாள் சாத்தியம் இல்லை. நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஜனவரி 31க்கு முன்னால் இவர் சார் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருன்னு சொன்னேன். இப்போ வந்து ஜனநாயகன் வரப்போகுது படம். இப்போ ஆல்ரெடி எங்களுடைய கணிப்பு நாங்கள் கிராஸ் செக் பண்ணது மோர் தென் 35% ஓட் பேங்க் எங்களுக்கு இருக்குது அட் ப்ரெசென்ட். இன்றைக்கி ஜனவரி மாதம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ பேசிட்டு இருக்கோம். 35% எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இன்டர்னலாக சர்வே பண்ணியிருக்கோம் ஆச்சுங்களா. இன்னொரு 25 நாளில் இந்த 35 50 தாண்டிடும். இன்னும் ஜனங்களை போய் சார் பார்க்க வரும்போது அது 50 தாண்டி நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே ஒரு கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அது விடுங்க, அதில் அவங்க விஜய் அவர்கள் எல்லா கருத்து கணிப்பும் இன்டென்ஷன்லி கிரியேட்டிங். எந்த கருத்து கணிப்பு நம்ம பதிலே சொல்லக்கூடாது. அதே ஏன்னா யாருமே ஃபேர் இல்லை. அதே போல தான் இப்போ கிடையாது. நாங்க எங்களுக்கு எடுத்துக்கிறோம் சார், நாங்க எங்களை ஜஸ்டிஃபை பண்றோம். இல்ல அதான் சார், நீங்க உங்களுக்கே எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சாதகமா தான் வராது. ஃபேரா எடுக்கிறோம், நாங்க ஃபேரா எடுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இலக்கை அடையிறதுக்கான சர்டிஃபைடு ஒரு எவிடன்ஸ் இது எங்களுக்கு. இல்ல சார், அப்ப நான் இன்னும் கேட்கவே போறேன். நீங்க இன்டர்னல் சர்வே பண்ணிருக்கீங்க, எத்தனை தொகுதிகள் வரும் சார்? இல்ல, நான் உறுதியா சொல்ல பாருங்க, 180 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம். தாவேக்கா மட்டுமா இல்ல தாவேக்கா கூட்டணி 180 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் மினிமம். ஐ எம் சேயிங் இது வந்து நாங்கள் எங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட்டிங் ப்ராப்பர்லி, அதாவது கொஞ்சம் கூட செதறாமல் ஒரு எங்களை நாங்களே கற்பனை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு இல்லை. இது அதுக்கான எவிடன்ஸை ப்ரூஃபை கிரவுண்ட்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்கெட்ஸ் மட்டுமே ஒரு நாள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இருக்கும் கிராமங்களில், ஒரு கிராமத்தில் புதன்கிழமை மார்க்கெட் இருக்கும், ஒரு கிராமங்கள் வியாழக்கிழமை மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டில் மட்டுமே ஒரு ட்ரிப்பு நாங்கள் ஒரு 40,000 பேர்த்திட்ட சர்வே எடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் மட்டுமே ஒரு 20,000 பேர்த்திட்ட சர்வே எடுத்தோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் நாங்கள் எடுத்த சர்வேயில் வி ஆர் கம்மிங் அக்ராஸ் 35% ஓட்டு எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும். ஸோ எங்களுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய விதமே வேறு. நாங்கள் வந்து ஒரே எய்ம், ஒன்லி பெண்கள்னால் பெண்களை மட்டும் சம்டைம்ஸ் எய்ம் பண்ணுறோம், ஒன்லி ஆண்கள்னால் ஆண்களை மட்டும் எய்ம் பண்ணுறோம், ஒன்லி இளைஞர்னா இளைஞர் மட்டும் எய்ம் பண்ணுறோம், மார்க்கெட்டுக்கு வரவங்க மட்டுமே எய்ம் பண்ணுறோம், மூட்டை தூக்கிறவங்க மட்டுமே எய்ம் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஜங்ஷனுக்குலாம் போய் பார்த்ததில் எல்லா இடத்துலையும் பாசிபிள்ஸ் ஆர் தேர். அவுட் ஆஃப் 3, 2 கேன் vote ஃபார் அஸ். எங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவுட் ஆஃப் 2 நாங்கள் 1 எடுத்துக்கிறோம். அதான் 35%. இன்னொரு மாதிரியான விமர்சனமும் பொதுவாக வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு கும்பலுடைய பிடியில் சிக்கியிருக்காரு. இவங்க அதீத நம்பிக்கையை வந்து விஜய்க்கு ஏற்படுத்துறாங்க. கான்ஃபிடென்ட்டாக தலை நீங்க தான் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து ஏற்படுத்துறாங்க. விஜய் அவர்கள் இப்போ திரைப்படத்தில் எப்படி அவருக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, வந்தா கால் ஷீட் சொல்லுவாங்க, ஷூட் வந்து நடிச்சுட்டு போயிடுவாரோ, அதே போல தான் பாலிடிக்ஸ்லையும் இருக்காரு. விஜய் அவர்களுக்கு சுற்றி இருக்க கும்பல் விஜய்க்கு ஒரு அதீத நம்பிக்கையோ ஒரு பேராசையோ ஏற்படுத்துறாங்க. நீங்க தான் அடுத்த சிஎம், நீங்க வந்து 180 தொகுதிக்கு இப்போ நீங்க சொன்னீங்களே, இந்த மாதிரியான நபர்களுடைய பிடியில சிக்கியிருக்காருன்ற ஒரு செய்தி. ஐயோ பாவத்தை உடைக்கிறேன் பாருங்க. இந்த ஐயோ பாவம் இப்படி சொல்றாங்களே, ஒவ்வொரு ஐயோ பாவம் சொல்லிட்டுங்களா. கலைஞர் இருந்த பொழுது அப்படிலாம் எவனும் போய் அவர் பார்த்துட முடியாது. அறிவாலயத்துக்கு வருவார், ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆட்களால் மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். அப்போது ஒரு வீரபாண்டி ஆறுமுகம், இங்கே ஆற்காடு வீராசாமி, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் அல்லது 5-6 பேர் தான் அவரை சுற்றி இருப்பாங்க. அவங்க தான் சொல்கிற தகவல், அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்குற தகவல் தான் அவர்கிட்ட போய் சேரும். ஜெயலலிதா கூட நான் இருந்திருக்கேன். ஜெயலலிதா ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள் மொத்தம் ஒரு 4 பேர் தான். அந்த 4 பேர் மட்டும்தான் தகவல் கொண்டு போய் சேர்த்த முடியும். அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு, அதாவது நாங்கள் பார்த்து தடுத்துட்டோம்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு ஹிந்து பேப்பர் போகக்கூடாது முடிவுன்ட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டிட்டு தனியாக நோட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டோட்டலாக ஒரு பேஜ் வருதுன்னா அந்த ஒரு பேஜுக்கு என்ன மீனிங் 4 வரியில் டைப் பண்ணி எழுதியே கொடுத்துருவாங்க. அம்மா இந்த டோட்டலாக படிக்கணும்னு நினச்சா படிச்சுக்குவாங்க, இல்லை அந்த 4 வரையும் படிச்சுக்குவாங்க. அப்போது மொத்த ஹிந்து பேப்பர் அம்மாட்ட போகலை. இந்த மாதிரி அம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி கலைஞர் இருந்தார். ஆனால் கலைஞர் காலையில் அதெல்லாம் படிப்பார், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது ஓகே சார். அதைத்தான் நான் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் கால் பண்ணி பேசுவார். இருக்கலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால மட்டுமே எல்லாமே வந்துடாது. நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பர் வராதும் இருக்குது, இருக்கு. இப்போ கட்சிக்காரனுடைய ஃபீலிங்கு எல்லாருமே போய் கலைஞர் பார்த்த முடியாது. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பில் அவர் இல்லவே இல்லை. சும்மா ஒரு ஜோடனை காட்டாதீங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. என்னுடைய தாய் மாமா ஒன்றியசாலாக இருந்தார் ஊத்துக்குளியில், நடராஜன் சொல்லிவிட்டாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். அவர்லாம் என்றைக்குமே கலைஞரை பார்க்கல. அதுக்கு மேலே ஒரு மாவட்டம் ஒருத்தர் இருந்தார், அவருடைய எல்லை மாவட்டத்தோடு சரி. அந்த மாவட்டத்துக்கு அவர் ஒரு ராஜா, மாவட்ட செயலாளர். அந்த ராஜாவை எவனாலையும் பிடுங்க முடியாது டிஎம்கேல.
அந்த ராஜாவை தாண்டி ஒருத்தன் பிடுங்க நினச்சானா அவன் பிடுங்கி எறியப்பட்டுருவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சின்ன குழந்தை இல்லை. திமுகவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருப்பான். அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தாண்டி யாருமே தலைமை ரீச் பண்ண முடியாது. ஏடிஎம்கேல சாத்தியம். அம்மா வந்து காரில் போயிட்டுருப்பாங்க கோட்டைக்கு, ஒருத்தர் நின்றுருப்பான் ரோட்டாரமாக, அப்படியே ஒரு கும்பிடு ஓடுவான். அம்மாவுக்கு அவனுக்கு தெரியும். உடனே சொல்லி இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுருந்தா அவனைமா கொடுமுடி ராமசாமின்னு நினைக்கிறேன், அவனை பிடி அப்படிம்பாங்க. உடனே அடுத்த நிமிஷம் ஈரோடு கோஆபரேட்டிவ் பேங்க் செக்ரட்டரியை போட்டுருவாங்க. சொல்லுங்க சார், தாவேக்கால இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தான் இங்கே வரேன். இப்போ சார் இருக்கார், யூடியூப்பில் எல்லா விஷயம் வெளியே வருது. இப்போ சவுக் சங்கர் இருக்கார், அவர் சொல்கிறது வந்து சார் பார்த்துட்ருப்பார். உதயநிதி சார் சொல்கிறது சார் பார்த்துட்ருப்பார். ஒரு கட்சியில் அதிருப்தியாக இருக்குன்னு சொல்கிற சார் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் போய் கக்கூஸ்குள்ளார ஒழிஞ்சிட்டோம்னாலும் அந்த இடத்துல ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நாம் இன்றைக்கி நம்மளை அறியாமல் சோஷியல் மீடியாவோட பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டோம். அப்போ எப்படி விஜய் சார் சுற்றி இருக்க ஒரு 10 பேரோ 5 பேரோ அவர் கவசமாக பார்த்துக்க முடியும்? இப்போ சோஷியல் மீடியாவில் வரது மட்டும் தான் விஜய் அவர்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை அது நான் சொல்ல வர்றதுங்க, ஜெயலலிதா மாதிரி இல்லை, கலைஞர் மாதிரி இல்லை, இன்னும் எளிதாக எங்கெங்க என்ன நடக்குதுங்கிறத அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே அணுகக்கூடிய தலைவராக இருக்காரு. நீங்க சொன்னீங்களா மாவட்ட செயலரை தாண்டி திமுகவில் ஒருத்தங்க வந்து தலைவர் அணுக முடியாது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலர்கள் விஜய் இல்லை அணுக முடியும். இல்லை அவர் வந்து இப்பெல்லாம் மாவட்ட செயலர்கிட்ட டைரெக்டாக பேசுறாரு. சார் வந்து மாவட்ட செயலர்கிட்ட டைரெக்டாக பேசுறாரு. அவர் நினைச்சா பேசுறாரு. ஆமா, மாவட்ட செயலர் நினைச்சா பொதுச் செயலர்கள் இந்த அமைப்பெல்லாம் தாண்டி தலைவர் அணுக முடியுமா? தாராளமா ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டா, ஒரு மெசேஜ் போட்டா, அந்த மெசேஜ் வேல்யூபிளாக இருந்தால் உடனே திருப்பி கூட்டுருவார். ஒரு பொறாமைக்காகவோ கோல் சொல்கிறதுக்காகவோ ஒருத்தர் தலைவர் அருங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதே ஒரு அபிவிருத்திக்காக, நல்லதுக்காக, அந்த டிஸ்ட்ரிக்டுடைய முன்னேற்றத்திற்காக வேறு ஏதாச்சும் நல்ல விஷயம்னா எளிதாக அவரை அணுக முடியும். அவர் அணுக முடியாத இடத்துல இல்லவே இல்லை. அது வந்து இதெல்லாம் ஒரு பொய்யா கற்பனை பண்ணி இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறது, அணுக முடியாதுன்னு சொல்கிறது, யாரோ 4 பேர்த்தினுடைய பிடியில் இருக்கிறன்னு சொல்கிறது, இதெல்லாம் சுத்த ஹம்பக். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரீச்சு. எல்லாத்த விட இந்த எந்த பொய்யும் பித்தலாட்டமும் ஜனங்களுக்கு போய் சேராது. இந்த மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய எந்த பொய்யும் பித்தலாட்டமும் ஆர்எஸ்எஸ் பின்புலம். என்ன வெங்காய ஆர்எஸ்எஸ் பின்புலம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் ஹிந்து கடவுளை மதிக்கிறார். முருக பக்தர், தீவிர முருக பக்தர். ஆக்சுவலி நீங்கள் ஜோதிடத்தை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஒரு 8.5 கோடி பேர் நம்ம தமிழர்கள் இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில். அதில் 1 கோடி பேர் 50 lakhs முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். பாக்கி இருக்கிறது 7.5 கோடி பேர் தமிழர்கள். அந்த 7.5 கோடி பேரில் மறுபடியும் 1 கோடி கழிச்சிருங்க, 6.5 கோடி பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ஜோதிட நம்பிக்கை உள்ளவன். இந்த ரெண்டையும் நம்புறவங்க, நம்பி அதை ஒரு பயன்பாடாக எடுத்துக்கிறாங்க. அதை சீரியஸாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. விஜய் அவர்கள் ஜோதிடத்தை நம்புறாரு, ஆனால் அதுக்காக அதையெல்லாம் மெனக்கெட்டு இருக்கிறது இல்லை. இப்போ நான் பேசுகிறேன் அவர்கிட்ட, வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு பேசுகிற மாதிரி தெரியல. அதே மாதிரி நாங்கள் அதை பற்றியே பேசுகிறது இல்லை. நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், அஸ்ட்ராலஜிக்கல் யூ கேன் பி த நெக்ஸ்ட் சிஎம். இதோட முடிஞ்சு வச்சுங்க. இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசிட்டு இருக்கிறோம் இதை எப்படி கொண்டுட்டு வரதுன்னு. அதனால் இது வந்து ஆன்மீகத்தை அவர் நம்புகிறார், ரொம்ப நம்புகிறார். அதை திணிக்கிறது இல்லை. சாதி மத பேதம் இல்லாத ஒருத்தர் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இது ஒன்றும் அந்த காலம் இல்லைங்க, நாங்கள் போர் செய்யறதுக்கும் சண்டை போட்டுக்கிறக்கும். இது சென்ட்ரல் எலெக்ஷன் 2029 வரும். அன்றைக்கி கேளுங்க, ஏன் நீங்கள் சாஃப்டாக பேசுகிறீங்கன்னு. அப்போ கூட எங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போது தாவேக்கா தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையிலான தேர்தல் அரசியலை பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டோம். அதை அழகாக சரி பண்ணுவார். ஒரு தனி தொகுதியில் ஒரு பொது வேட்பாளர் நீங்கள் இல்லை, அப்படி சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தொகுதியில் தகுதியான ஒரு ஆளுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம். அது மெஜாரிட்டியாகவும் இருக்கலாம், மைனாரிட்டியாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சிம்பிள், இப்போ கவுண்டர் தொகுதியில் ஒரு 40% கவுண்டர் இருக்கான்னு நினைக்கிறோம். அதில் கவுண்டரே நல்லவராக இருக்கான்னு வச்சுங்க, நிறுத்திடுறோம். அங்கே ஒரு முதலியார் பியூட்டிஃபுல்லாக இருந்தார்னா, நல்லா இருக்கார், பில்லியண்டாக இருக்காருன்னா அவர் நாங்கள் நிறுத்துவோம். எங்களுக்கு என்ன தேவைங்க? அவர் முதலியார் மைனாரிட்டி நாங்கள் நினைக்க மாட்டோம். அப்படி பார்த்தா எகென்ஸ்ட் கவுண்டர்னா 60% மற்ற ஜாதிக்கார் இருப்பான். இந்த கால்குலேஷனுக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல. சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டன்னு எல்லாம் நினைக்கிறான். ஓட்டு போடுற பொழுது சாருடைய ஃபேன்ஸ் யாருமே நம்ம ஜாதிக்காரன்னு பார்த்து ஓட்டு போட மாட்டான். நம்ம சாருடைய ஆள்னு போட்டுவான், நம்ம விஜய் சாருடைய வேட்பாளர். ஆனால் இதே தானே சார் சொன்னாங்க, கவின் ஆணவ படுகொலைக்கு விஜய் சார் வாய்ஸ் ரைஸ் பண்ணல. அதெல்லாம் விடுங்க சார், எல்லாத்துக்கும் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும். எப்படி வரும்னா, தமிழ்நாடு வந்துட்டு இருக்காங்க, முக்கியமான இஷ்யூவா இருக்கு தமிழ்நாட்டுல, தனி சட்டம் கேட்டுட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இருக்கும்போது சார். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க கொலை செய்யப்படுது, ஒரு பொண்ணை வந்து வேற மாதிரி ஸ்கூல்ல கொன்னாங்க, ஒரு அனிதா இறந்து போனா, நிறைய கதைகள் இங்க இருக்கு. இந்த கதைகள் தொடரும். திமுக இருக்கிற வரைக்கும் இந்த கதைகள் தொடரும். நாங்கள் வந்த பிறகு இந்த மாதிரி கதைகள் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குவோம். க்ளீனாக 90 நாளில் 90 டேஸ் ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை எப்படி நடத்த போகிறாங்களோ அதே மாதிரி எங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் நடத்த போகிறோம்.
அதுக்கான மேன் பவரை, மைண்டு பவர் ஆட்களை, நல்ல வாத்தியாரை கூப்பிட்டுக்குவோம், நல்ல ப்ரொஃபஸர் கூப்பிட்டுக்குவோம், நல்ல அட்வொகேட்டை கூப்பிட்டுக்குவோம், நல்ல டாக்டர் கூப்பிட்டுக்குவோம். எழுத படிக்க தெரியாமல் இருந்துக்கிட்டு கொலை மட்டுமே இருங்க சொல்லி முடிச்சிடறேன். இருங்க இதை மட்டும் சொல்கிறேன். எழுத படிக்க தெரியாமல் கொலை செஞ்சுட்டு இருக்கிற கூட்டம் மந்திரியாக போட்டுக்கிட்டு சிசேரியன் பண்ணாதீங்கன்னு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார். சிசேரியன் சர்ஜரி பண்ணாதீங்கன்னு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார். இந்த என்ன பயம்? ஏன் டாக்டர்ஸ் எதுக்கலை? எதிர்த்தா அவருடைய பேக்ரவுண்டு நோண்டி எடுக்கப்படும். நோண்டி எடுத்து அவருடைய பேரில் ஏதாவது பழைய கேஸ் இருக்கலாம், அவன் அரசியப்படலாம், மிரட்டப்படலாம். அதனால் எந்த டாக்டரும் பதில் சொல்ல. ஒரு ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறவர் நீ சிசேரியன் பண்ணாத, நாட் நெசசரி, நார்மல் டெலிவரிக்கே போனால் நீங்கள் சிசேரியன் எப்படி இன்றைக்கி வந்து ஒரு கையில் சர்ஜரி பண்ணிக்கிறோம், நம்ம ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணுறோம், லங்ஸில் சர்ஜரி பண்ணுறோம். எ கிரேட் அட்வான்டேஜ் வந்து இன்றைக்கி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. பிரெயினையே மாத்திர ட்ரை பண்ண உலகம் நமக்கு வந்துருச்சு. அப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறதுக்கு, கன்வீனியண்ட்டாக பெற்றுக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த காலத்தில் மறுஜென்மமாங்க. பட் இன்னைக்கு சிசேரியன் ஒரு பிஸ்னஸாக மாறிட்டு, அதெல்லாம் வேற விஷயம் சார். அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம், அந்தந்த தாய் தகப்பனுடைய இஷ்டம், அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, பெண் கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி கஷ்டப்பட்டு ஒரு டெலிவரி பண்ணுறாங்கல்ல, மறுஜென்மங்கிறாங்க. அதே பெண்ணை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல சார். அதெல்லாம் அப்படியா? நீங்கள் சம்பாதிக்கிற வழி கூட நம்ம கூட கேட்குறோம். நீங்கள் இலவசமாக பணம் கொடுத்துட்ருக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நம்ம சார் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டில் ஒரு பைக் நிற்கணும், ஒவ்வொரு வீட்டில் ஒரு கார் நிற்கணும், அதுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் தேடுறதுக்கான வழியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறார். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான உங்களுக்கு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு தர்றோம், அதுக்கான வாய்ப்புகளை தர்றோம் அப்படின்னா பணம் இருக்கும், சிசேரியன் பண்ணிக்கிறான். ஏன் நம்ம வந்து மெடிக்கல் இதையே நல்லா உருவாக்கி ஹாஸ்பிட்டல்ஸில், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே யாராச்சும் கன்வீனியண்ட்டாக வேணும்னா அவங்க சிசேரியன் பண்ணிக்கிட்டுவே. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, நான் கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கேன். இதே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஐ ப்ராப்ளம் அவங்க வந்துருந்துன்னா என்ன இருக்கும்? அப்போ எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் நம்ம அனுபவிக்கிறோம். அது மாதிரி மெடிக்கல்ங்கிறது ஒரு அட்வான்டேஜுங்க. மனசில் பட்டதெல்லாம் மேதையாட்ட பேசக்கூடாது. நீ மேதையாக இருந்தால் இந்த புக்கை படிச்சுட்டு வந்து இந்த புக் எவிடன்ஸோட பேசு. நீ பெரிய மேதையாக இருந்தால் புக் எவிடன்ஸோட பேசு. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 40,000 கோடி ரூபா, 80,000 கோடி ரூபா, இல்லை அது 40,000 கோடி ரூபா பெர் இயர் நாம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும். உங்கள் பேரில் இன்றைக்கி கடன் 5 லட்சம் ரூபா இருக்குது. கடந்த கால அரசுகள் கடனை வந்து வாங்கி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. தாவே ஆட்சி பொறுப்பேற்றது இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு வேலைக்கு சம்பளம் கேட்க, வேலை உயர்வு, சம்பள உயர்வு, நான் சொல்கிறேன் பாருங்க பதில், சாரடி வாய்ஸ். அதாவது இந்த கவர்மெண்ட்டை லஞ்சம் இல்லாமல் நடத்திட்டோம்னா, எனக்கு தெரிஞ்ச திமுகவில் ஒரு ஆள்கிட்ட 3 லட்சம் கோடி இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். திமுகவில் ஒரு ஆள்கிட்ட 3 லட்சம் கோடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை கரெக்டாக ட்ரேஸ் பண்ணோம்னா பிடிச்சிடலாம். என்னை போய் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. என்கிட்ட என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு? இருக்கிற இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு, நான் ஜோசியம் பேச்சு சம்பாதிக்கிறேன், எல்லாமே ஒயிட் பண்ணி எனக்கு பேங்க்கில் வருது, பேங்க் பேப்பர்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் என்னை ஸ்க்ரூட்டனிங் பண்ணுது, நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் விட்டு போட்டு ஒருத்தன் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறான், வெவ்வேறு நாட்டில் இருக்கிறான், வெவ்வேறு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான். நிறைய மந்திரியோடைய பசங்க வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவனுங்க ஒரு 100 பேர்த்து பிடிச்சாலே தமிழ்நாடு பணக்கார நாடாக்கிடலாம். இல்லை அதெல்லாம் பிடிக்கிறத விட அதெல்லாம் பிடிக்கிறது அப்புறம் இல்லை அதெல்லாம் பிடிக்க அப்புறம் பிடிச்சிக்கலாம். இவனுங்கெல்லாம் திருடுறவன் பியூட்டிஃபுல்லாக திருடுவான். இந்திய நாட்டில் சட்டத்தை எழுதுற பொழுதே தப்பிக்கிறது எப்படின்னு சேர்த்து எழுதிட்டாங்களோ என்னமோ. திருடனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சட்டம் எங்கள் கையில் இல்லை, அது நீதித்துறை கொண்டு போய் நாங்கள் ஒப்படைப்போம். அவங்க எவ்வளோலாம் டெலிவரி பண்ணலாம், 20 வருஷத்துக்கு கூட ஒரு கேஸ் நடத்தலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம தர்ற பொழுது நம்ம கவர்மெண்ட் ப்ராஃபிட்டில் வந்துடும். நீங்கள் ஒரு ரோடு போடுறீங்க, அந்த ரோடு 100 ரூபாய்க்கு போட்டால், 100 கோடிக்கு போட்டால் அது 100 கோடி ரூபாய் அந்த ரோட்டில் இருக்கும். அப்போ ரோடு பியூட்டிஃபுல் ரோடாக இருக்கும். அதில் எவனும் லஞ்சம் வாங்க முடியாது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுற பொழுது லஞ்சம் ஒழிச்சிடலாம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாற்றோன்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம், இதில் இவ்வளோ விஷயங்களில் எந்த ஹோப்பை விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு? எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் கொடுத்துருக்காரு? சூப்பரா இருக்கு இந்த கேள்வி. யார் ஹோப் தப்பிச்சுக்கிறது? நீங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எதுக்கு பண்ணணுங்கிற? இல்ல சார், எங்கிட்ட இருக்கு, நாங்க பண்ணி காட்டுறோம். நான் எப்படி கேட்க வரேன்னா, மாற்றா நீங்கன்னு வரும்போது இந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டாரா? தேவையில்லையே. என்டி ராமராவ் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சு 9 மாசம் சிஎம் ஆயிட்டாரு. அதன் பிறகு ஒரு கடமை ஒரு 15 வருஷமா அவர் சிஎம்மா இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, ஏங்க என்டிஆர் நீங்க வந்து மக்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியலுக்கு யார் வேணா வரலாம், நீங்க கூட வரலாம். மக்களுக்கு என்ன பண்ணணும்னு இல்லை சார், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ நாங்கள் சொல்கிறோமே, நாங்கள் வந்தால் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறோம், நியாயத்தை தர்றோம், தர்மத்தை நிலைநாட்டுறோம், இளைஞர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், யாரும் வந்து எல்லாரும் நீங்கள் நிம்மதியாக வாழலாம்னு சொல்கிறோம். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத அரசாங்கம் கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறோம். ஏழைக்கு ஒன்றும் வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் 10 கோடி பேர் இருக்காங்க, 100 பேர் அசைக்க முடியாத பணக்காரன் இருக்கிறான்.
அந்த அசைக்க முடியாத பணக்காரனுக்காகத்தான் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. அந்த அசைக்க முடியாத 100 பணக்காரனுங்க இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்க உங்களுக்கு அந்த பணக்காரர்கள் அந்த பணக்காரர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குதோ இல்லையோ கண்டினியூ ஆகுதோ, ஆனால் ஏழைகளுக்கும் அதே சுதந்திரம் கிடைக்கும். இல்லை இந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லா மாற்றுவார். கண்டிப்பாக மாற்றுவோம், கண்டிப்பாக மாற்றுவோம். தப்பு எவன் செய்தாலும் தண்டிக்கப்படுவான், எவன் செய்தாலும் தண்டிக்கப்படுவான். இது அழகாக இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அவர் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சிருக்காரு. கரெக்ட் சொல்ல விரும்பல. இந்த கரப்டட் மைண்ட் சொல்றீங்கல்ல, இந்த கரப்டட் மைண்ட் சொல்றீங்கல்ல, இப்போ தாவேக்காவில் இருக்கவர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து அப்பாற்பட்டவர்கள் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ற போது அவங்க எல்லாம் சரியாயிருவாங்க. யாராவது கெட்டவங்க கூட தாவேக்காலையும் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்றீங்களா, யார் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ வந்து சேராருன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே விட்டுருங்க, டிஎம்கே எம்எல்ஏ வந்து சேராரு, நான் டிஎம்கே அலிகேட் பண்ணுறேன். இப்போ அவர் மட்டும் உங்கள்கிட்ட வந்தோன்னு புத்தன் ஆகிட்டான்னு நீங்கள் கேட்கலாம். அவர் புத்தன் ஆகிறாரோ இல்லையோ, அவர் யாராக இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு அரசாங்கத்துக்குள்ள திருத்த வேண்டியதில்லை, தண்டிக்கப்பட்டுருவான்னு கமெண்ட் இருப்பார். ஒன்றும் வேண்டாம். இங்கே ஏகப்பட்ட கேப் மாதிரி இருக்கானுங்க தமிழ்நாட்டில். இந்த கேப் மாதிரிலாம் வந்து சிங்கப்பூர், நான் சிங்கப்பூர் இருக்கேன் 2019 சிங்கப்பூர் வர்றாங்க. எங்கே $1 திருட சொல்லுங்க. அங்கே இங்கே பிக் பாயிண்ட் அடித்தா நீங்கள் தண்டிச்சிருவீங்க, ஊழல் செஞ்சேன்னு விட்டுருவீங்க. நீங்கள் பாருங்கள், பிக் பாயிண்ட் அடித்தா நீங்கள் தண்டிப்பீங்க ஒருத்தனை பிடிச்ச பேருக்கு. ஆனால் ஊழல் செய்வான், 100 கோடி 500 கோடி 1000 கோடி ஒவ்வொரு டெண்டர்லையும் காசு வாங்கிட்டு இருக்கான். அது எல்லா பத்திரிக்கைக்காரனுக்கும் தெரியும். அது பழகிருச்சு உங்களுக்கு. இந்த திருட்டுத்தனம் கசாப் கடைக்காரன் பையனுக்கு அந்த வாசம் பழகிரும். இந்த இடத்துல இல்லை பழகிருச்சு. இல்லை 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 இந்த இடத்துல மாற்ற போகிறோம், செவி வழி மாற்ற போகிறோம். இந்த இடத்துல நிறைய செய்திகள் வருது. என்னன்னா நீங்க சொல்றீங்க கரப்ஷன் ஒழிப்போம், ஊழல் ஒழிப்போம், எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய மாவட்ட செயலாளர்கள் சில ஒன்றிய நகர கீழமை பொறுப்புகளுக்கு ஒரு கணிசமான தொகையை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு தான் அந்த பொறுப்புகளே வந்து நியமனத்தில் குற்றச்சாட்டுகள். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்ததுன்னா அரசாங்கம் வந்த பிறகு கடுமையாக அவங்கள தண்டிக்கப்படுவார்கள். சார் கட்சியில சார் நான் பதில் சொல்றேன். இப்போ இன்டர்னல் ஸ்க்ரூட்டனிக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னா, நாங்க கேண்டிடேட் கொடுக்க போறோம். எம்எல்ஏ எலெக்ஷனில் நாங்கள் கேண்டிடேட் கொடுக்க போகிறோம். அந்த கேண்டிடேட்டை நாங்கள் கரெக்டாக ஸ்க்ரூட்டனி பண்ணிடுவோம். தவறு செய்யாத நல்லா பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆயிருன்னா, அவன் வந்து கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு ஒரு கரப்ஷன் பண்ண மாட்டான். ஆட்சிக்கு வந்துட்டா எங்கள் சைட்லேருந்து யாரையும் தப்பு செய்யறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். அரசியல்வாதிகளை எங்கள் சைடில் அரசியல்வாதிகள் இந்த அசூரன்ஸ் கொடுக்குறீங்களா சார்? ஆமாம், இந்த அடிப்படையில் அது எக்ஸலண்ட் அடிப்படையில் தேவையில்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன், எங்களுடைய அதுக்கான பிளான் வந்து சார் வச்சிருக்காரு. அந்த பிளான் நல்ல இல்ல, நீங்க சொல்றது இல்ல சார், நீங்க சொல்றது நல்ல விஷயங்கள் தான். நீங்க இதையே கேட்கலாம். நீங்க இந்த எந்த அசூரன்ஸ் அடிப்படையில் நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிச்சீங்கன்ற ஒரு கேள்வி கடந்த காலங்கள்ல அதை நீங்க கொஸ்டின் பண்ணலாம். ஆனா இதை நான் வந்து குற்றமா சொல்லல. நீங்க ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறீங்க, விஜய் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க, உச்சத்திலிருந்து அந்த அவ்வளவு பெரிய சேலரி விட்டுட்டு வராருன்னு சொல்றீங்க. இந்த அடிப்படை மட்டும் போதுமா? நீங்க ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்குல்ல, விஜய் அவர்கள் ஓகே அசூரன்ஸ் கொடுக்குறாரு, இவருக்கு போடலான்ட்டு பதில் சொல்ல எந்த பேசிஸ்ல நாங்கள் எடுக்கிற டிசிஷன் பேஸ் சொல்லலாம். அழகாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பப்ளிக் எடுத்துகிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்றைக்கி நான் சார் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. சினிமா துறையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே நம்பர் 1. இன்றைக்கி 100 கோடி ரூபா வாங்குறவங்க தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, திணறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஹீரோ எச்சா கேட்குறான்னு சொல்லி படமே ப்ரொடியூசர் மட்டும்தான் எங்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு லாஸ்ட் மூவி வரைக்கும் போனது. இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி டீசர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷாருக் கானெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கார். ரொம்ப நிம்மதியாக இருக்கார். சினிமா ஃபீல்டில் அவர் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அவர் சொல்கிறது தான் டைரக்டர், அவர் சொல்கிறது தான் மியூசிஷியன், அவர் சொல்கிறவங்க தான் கூட ஆக்ட் பண்ணுறவங்க. ஒரு சுதந்திரமான ஒரு சினிமா துறை வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சுதந்திரத்தை அவர் இழக்கிறார் இப்போ. ஏன்னா அதுக்குள்ளே போகிறதில்ல, இனி சினிமாக்குள்ளார் அவர் போகிறதில்லைன்ட்டு வெளியே வந்துட்டார். இந்த சுதந்திரத்தை இழக்கிற பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எங்கிட்ட சொன்னது நான் தெரிஞ்சு கொண்டது, நான் லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். புகழ், பெருமை, மரியாதை, சாப்பாடு, பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு இடங்கள், த்ரூ த வேர்ல்டெல்லாம் எல்லாம் பார்த்துட்டேன். என்னை இந்த இடத்துக்கு ஜனங்க என்னை கொண்டு வந்துட்டாங்க. கண்மூடித்தனமாக என்னை நம்புகிறாங்க. என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நம்புகிறாங்க. இவங்களுக்கு நாம் ஏதாச்சும் இனிமேல் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப், எனக்கு சாகிற வரைக்கும் தேவையானதை நான் வச்சுருக்கேன். நான் இறந்தேன்னா இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது எப்படி எம்ஜிஆர் இறக்கும் பொழுது அவர் சினிமாவில் சம்பாரித்து மட்டும் விட்டு போட்டு போனார். அவர் அரசியல் சம்பாரிச்சதையும் அவர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கல, கார் கூட இல்லை. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் சினிமாவில் எத்தனையும் சம்பாரித்தேன், ஆனால் சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நான் வாழ்ந்தேன். அதை மட்டும்தான் மிச்சம் வச்சுட்டு போவனே ஒழிய அரசியலை எதையும் சம்பாரித்து அதை நான் இந்த உலகத்தில் மிச்சம் வச்சுட்டு போக மாட்டேன். என்கிட்ட சொன்னார் எதையும் நான் மிச்சம் வச்சுட்டு போக மாட்டேன். டெடிக்கேட்டடாக இந்த ஜனங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். உறுதியாக என்னை நம்பி இருக்கிற அந்த கூட்டத்தை தான் முதல் நினச்சேன். அதன் பிறகு மொத்த தமிழ்நாடு யோசிச்சு பாருங்கள், மொத்த தமிழ் இனமே யோசிச்சு பாருங்கள். இவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் தான்.
ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் 15 கோடி தமிழருடைய தலைவர் ஆக்சுவலாக அது நாளை உலகம் தானே சொல்லும். ஏன்னா 26 கவர்மெண்ட் ஃபார்ம்ன பிறகு நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ட்ராடனரியான கவர்மெண்ட். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். எப்படின்னாங்க, நாங்கள் வந்து அறிவுபூர்வமாக வாழ்கிறோம். நாங்கள் முழு அறிவாளி இல்லை. நானோ சாரோ அருண்ராஜோ ஆதவர்ஜனா சாரோ அல்லது புஜி ஆனந்தோ நாங்கள் எல்லாருமே பெரிய அறிவாளிகள் அல்ல. ஆனால் அங்கங்கே பெரிய அறிவாளிகள் மேதைகள் இருக்காங்க. இப்போ சிங்கப்பூரில் பார்த்துறாங்க லா அண்ட் ஆர்டரில் 2017 என்னமோ அப்போ நான் சிங்கப்பூர் போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு தகவல் வருது, அன்றைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து சூசைட் பண்ணிட்டார். அவர் வந்து நெக்ஸ்ட் டே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏதோ இதுக்காக கரப்ஷனுக்காக. ஸோ முந்தின நாள் வந்து அவர் சூசைட் பண்ணிட்டார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அந்த எப்படி அந்த லா அண்ட் ஆர்டர் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஒரு பிரைம் மினிஸ்டரே வேணாலும் தூக்கி உள்ளே போடலாம் தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர். இப்போ ஈஸ்வரன் சொல்லி ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார். அவர் 2.5 லட்சம் ரூபா பணம் வந்து ட்ராவல் ஏஜென்சிக்கு பே பண்ணியிருக்கார். அதான் அவருடைய ஃப்ரெண்டு பே பண்ணிட்டார். ஒரு 2.5 லட்சம் ரூபா பணத்தை ஒரு ஃப்ரெண்டு பே பண்ணிட்டார் இவருடைய ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அதுக்காக 1 வருஷமோ 2 வருஷமோ இப்போ ஜெயிலில் இருக்கார். சிட்டிங் மினிஸ்டர் இந்த கேபினட் வென்ட் டு ஜெயில். ஸோ இப்போ நாம் எப்படி அவங்களே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இதை நாங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஜெயிச்சு வழி நடத்திட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் உட்காந்து அவங்கள நாங்கள் புரோட்டோகால் பிரகாரம் அவங்ககிட்ட நாலேஜ் வாங்கிக்க போகிறோம். நாங்கள் போயிட்டு இருக்கோம் சார். ஆமாம், நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்படி தமிழக அரசாங்கத்தை ஊழல் இல்லாமல் கொண்டுட்டு வர்றது, ஊழல் செய்தால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தடுக்கிறது, அதுக்கு சட்டசபையில் என்ன மாதிரி லாக்களை உருவாக்குறது. இந்த டோட்டல் சிஸ்டத்தையும் 90 நாள்ல நீங்க அப்படின்ற நாளை இன்றைய சூரிய அஸ்தமனம் சொல்ல வேண்டாம், நாளை சூரிய உதயத்தை நம்புறீங்களா? நாளை சூரிய உதயம் அது உண்மையாக அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் 90 நாளில் நம்மகிட்ட உட்காரலாம். அதனுடைய ப்ராசஸர் கம்ப்ளீட்டாக பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமா? 5000% சாத்தியம். பிடிச்சி உள்ளே போட்டுருன்னா எவனும் தப்பு பண்ண மாட்டான். எனக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு 12 டிசம்பர் 12 ஒரு அநியாயம் அட்டூழியம் நடந்துச்சு. இன்றைக்கி என்ன தேதி? ஜனவரி மாதம் 5. இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன லைன் லைட்டுக்கே கொண்டுட்டு வர முடியல. என்ன விஷயம் நான் சொல்கிறேன், பின்னால் அது வரும் கண்டிப்பாக. அதை பற்றி தனியாக பேட்டி எடுத்துக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எந்த வெங்காயத்தில் இன்றைய சூழ்நிலை இருக்குது? ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு லைன் லைட்டு கொண்டுட்டு வரதுக்கே உங்களால் 27 நாள் 25 நாள் ஆனாலும் முடியாது. ஒரு ஓப்பன் த்ரெட் அதை வந்து லைன் லைட்டுக்கு கொண்டுட்டு வர முடியல. நான் இறந்தே போயிருக்கலாம். அதை என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் லைன் லைட்டு கொண்டு வர முடியல. அப்போ இந்த வெங்காயத்தில் தான் இந்த அமைப்பு இருக்குது. இதை நாங்கள் இந்த மாதிரி பெரிய மேதைகள், நாட் சிங்கப்பூர் கவர்மெண்ட், இந்த மாதிரி பல கவர்மெண்ட் இருக்குது த்ரூ அவுட் த வேர்ல்டு, அவங்ககிட்டலாம் போய் நாலேஜ் வாங்கிக்குவோம். இதெல்லாம் விஜய் சார் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவர் வந்துங்க இதெல்லாம் ஆல்ரெடி கெயின்டு. எப்படி இந்த அரசாங்கத்தை நடத்தணும், நம்ம ரசிகர்களுக்கும் மக்கள்களுக்கும் ஏழைகளுக்கும் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் ஒரு சுதந்திரமான அறிவை எப்படி கொடுக்கறது, சுதந்திரத்தை எப்படி கொடுக்கறது, பணம் சம்பாதிக்க வழி எப்படி காட்டுறது, ஒவ்வொரு வீட்லேயும் பைக் நிற்கணும். நாங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. முட்டாளுங்க எவனாச்சும் பைக் கொடுக்க முடியுமா, கார் கொடுக்க முடியுமா? நாங்கள் அப்படி சொல்லலை. காரையும் பைக்கையும் சம்பாதிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு தரங்கிறேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.